வந்து பாப்பா ஃபஸ்ட் டே தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட் டே ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஆஃப் டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு ஹாப்பி. இவ்வளோ நாள் வந்து சமைக்காதே இருந்து இப்போ சமைக்கிறதுக்கும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, லேட்டாக எழுந்திரிச்சு. இது வந்து வெள்ளிக்கிழமை தான் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு வந்து குழம்பு வச்சு கொடுத்துருந்தேன். இவ்வளோ நாள் வந்து டிஃபன் தான் எடுத்துகிட்டு போனாங்க டெய்லியும். இப்போ இனிமேல் வந்து குழம்பு கொடுத்து பழகணுன்னு குழம்பு சாதமாக கொடுக்குறேன். ஒரு நாள் மாற்றி கொடுக்கலான்னு அப்படியே பிளானு. 4th to 5th போகிறாங்க பாப்பா. இன்னொரு பாப்பா குட்டி பாப்பா வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 வயசு ஆகுது. அவங்கள வந்து கேஜிலாம் சேர்க்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துணுன்னு வீட்லேயே வச்சுருக்கோம். ஆனால் அவங்க அக்கா போகிறத பார்த்துட்டு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஒரே அடம். பேக் வேணும், லஞ்ச் பாக்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில் வேணும்னு வாங்கி வச்சுட்டாங்க. ஸ்கூலில் கொண்டு விடணுமா, விட்டு தான் ஆகணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கோம் சமாதானப்படுத்தி. எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு தான் அழுவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னு அழுகுறாங்க. ஸ்கூல் ஆரம்பித்த அன்னைக்கே வீட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் கொல்லை வீடு. இந்த கொல்லை வீடு இப்போக்கி இப்படி தான் இருக்குது. இனிமேல் வந்து இந்த வீட்டை வந்து கொஞ்சம் இந்த உள்ளே இருக்கிற செவத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சரி பண்ண போகிறாங்க. பின்வாசல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து வைக்க போகிறோம். கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்துகிற மாதிரி ஷெட்டெல்லாம் வந்து இழுக்க போகிறோம். அந்த வேலை தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்கூல் ஆரம்பிச்ச அன்னைக்கு தான் வேலை வந்து ஆரம்பித்தோம். 2 நாள் தான் வந்தாங்க. சனி ஞாயிறு 2 நாள் வரல. திங்கக்கிழமை வருவாங்கன்னு பார்த்தா அப்பயும் வரல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது வேலை. ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு டெய்லியும் வேலைக்கு வர மாதிரி நாங்களும் கிளம்பி கொல்லை வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு முந்திரி கொட்டை பொறுக்கும்போது தூங்கி விடிஞ்ச உடனே கொல்லைக்கு போயிடுவோம். இப்போ எல்லாமே ஒரு 10 மணிக்காக ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நாங்களும் வேலைக்கு வர மாதிரி இங்கே வந்து உக்காந்துருக்கோம். இந்த புழுதியில் வேற உக்காந்துருக்க முடியல. செம்ம புழுதி. இந்த கல்லுலாம் உடச்சி இந்த காணுலாம் பறிக்கிறது செம்ம புழுதி. இது வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு செஞ்ச சமையல் தான். திங்கக்கிழமை அன்னைக்கு சிகப்பு பருப்பு போட்டு வைக்கணுன்னு வச்சு கொடுத்துருந்தோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் தயிர் சாதமும் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீட்டில் இருந்தால் அக்காவோடைய ஸ்கூலுக்கு போகணுன்னு அடம். கொல்லை வீட்டுக்கு வந்தால் வெயிலே அலைஞ்சிக்கிட்டு அப்படியே மண்ணள்ளி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்க வேண்டியதான். மறந்துடுவாங்க கொல்லைக்கு கூப்பிட்டு வந்தால். செம்ம வெயில். இது வரைக்கும் காற்று அடிக்காத இருந்தது. இப்போ வந்து காற்று டைம் வந்துச்சு போல் இருக்குது. அந்த சீசன் வந்துருச்சு போல். செம்ம காற்று. மண் வேறு அப்படியே அள்ளிட்டு வந்து மேலே ஃபுல்லாக போடுது. அவ்வளோ ஒரு காற்று, அனல் காற்று. வெயிலும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணு பிரணி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் சொன்னதுக்கு இவ்வளோக்கு. இது எல்லாமே அவங்க பெரிய அக்கா ட்ரைனிங் தான். அவங்க சொன்ன மாதிரியே இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. முகத்தில் வந்து இப்படி இருக்குது. எண்ணெயை வந்து நிறைய நான் தடவிட்டேன். சரி வெயில் அதிகமாக இருக்குது, எண்ணெய் தடவிட்டு போகணுன்னு. அதுக்கு சரி ஆகிடு பிரணி அப்படின்னது அப்படியே சாதாரணமாக ஆயிட்டாங்க. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு முருங்கைக்கீரை குழம்பு தான் வச்சு கொடுத்துருந்தேன், சூப்பு மாதிரி. துவரம்பருப்பு வந்து கம்மியாக போட்டு அது கூடயே தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் இடித்து போட்டு மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுறணும். பருப்பு வேகும் போதே இறக்கும் போது முருங்கைக்கீரை போட்டு மிளகும், சின்ன சீரகம், பூண்டு எல்லாத்தையும் தட்டி போட்டால் அது வந்து சூப்பு மாதிரியே இருக்கும். ரசம்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். முருங்கைக்கீரை ரசம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸ்கூலுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது வந்து பிடிக்கும். இவங்களெல்லாம் தண்ணி, எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தண்ணியாக குழம்பு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.